Hi students, இன்னைக்கு chapter 2 integral calculus 1ல exercise 2.4ல some formulas பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள் exercise sums பார்க்குறோம். sin x dxனா minus cos x plus c, integral cos x dxனா sin x plus c, integral secant square dxனா tan x plus c, integral cosecant square dxனா minus cot x plus c, integral secant x tan x dxனா secant x plus c, integral cosecant x cot x dxனா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா, இது நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் போன வருஷமே படிச்சிருப்போம் 11th ஸ்டாண்டர்டில். சைன் 3a இஸ் ஈக்குவல் டு 3 sin a மைனஸ் 4 sin cube a. அதுலேருந்து 4 sin cube a கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 3 sin a மைனஸ் sin 3a அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இதுலேருந்து வெறும் sin cube a வேணும்னா அந்த 4 வந்து கிராஸ் ஆகும்போது டிவைடாக மாறிடும். ஸோ 3 sin a மைனஸ் sin 3a டிவைடட் பை 4. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா sin squared a ப்ளஸ் cos squared a ஈக்குவல் டு 1. இது cos 2a இஸ் ஈக்குவல் டு cos squared a மைனஸ் sin squared a. இந்த ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடாக சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இன்டெக்ரல் sin 2x dxனா மைனஸ் cos 2x பை 2 ப்ளஸ் c. இன்டெக்ரல் cos 3x dxனா sin 3x டிவைடட் பை 3. 3xோட டிஃப்ரென்ஷியேஷன் 3 தானே, அது இன்டெக்ரேஷனை டிவைடில் போடணும். இன்டெக்ரல் sin 2x ப்ளஸ் 3 இன்ட்டு dxனா மைனஸ் cos 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 ப்ளஸ் c. Integral cos 5 minus 6x dx is equal to sin 5 minus 6x divided by minus 6. ஏன்னா minus 6 ஓட differentiation minus 6 இன்டெக்ரேஷனில் டிவைடில் போடணும். இன்டெக்ரல் 2 into secant 2x tan 2x dxனா secant x tan xனா secant x அதோட ஃபார்முலா. 2 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் 2வை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு secant 2x divided by அந்த 2 போட்டாச்சு. 2 இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆகிடுதுன்னா secant 2x ப்ளஸ் c அப்படின்னு போடுறோம். ஓகேவா, புரியுதா? ஸோ இப்போ இன்டெகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cos x மைனஸ் 3 sin x ப்ளஸ் 4 secant squared x மைனஸ் 5 cosecant squared xன்னு கொடுத்துருக்கா. ஸோ இதுக்கு அப்படியே இன்டெக்ரல் அப்ளை பண்ணியிருக்கேன். 2 cos x இருக்கா, ஸோ 2 இன்ட்டு cos xனா என்ன, sin x. cos xனா sin x, sin xனா மைனஸ் cos x. secant squared xனா tan x. ஸோ 2 cos x இருக்குது, ஸோ 2 sin xன்னு போட்டாச்சு, மைனஸ் 3 sin xனா மைனஸ் cos x ப்ளஸ் 4 secant squared xனா tan x. ஸோ 4 போட்டுட்டு இன்ட்டு tan x போட்டாச்சு. அடுத்து மைனஸ் 5 போட்டு cosecant squared xனா மைனஸ் cot x. அவ்வளோதான், எல்லாமே நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ ப்ளஸ் c போட்டாச்சு. So 2 sin x minus into minus, so plus 3 cos x plus 4 tan x, minus into minus plus, so plus 5 cot x plus c. So first question பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில், 5 questions. அடுத்து 2 sin cube x, integral sin cube x dx அப்படின்னா சைன்னா காசுன்னு மைனஸ் காசுன்னு போட்டுடலாம். ஆனால் சைன் கியூபை நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா படி தான் செய்ய முடியும். அது 7 எழுதியிருக்கேன். sin cube ஏனா 3 sin a மைனஸ் sin 3a டிவைடட் பை 4. இப்போ sin cube எக்ஸ்ன்னு இருக்குது, ஸோ 3 sin x மைனஸ் sin 3x டிவைடட் பை 4. ஓகேவா, ஸோ இந்த sin cube அதில் இதை அப்ளை பண்ணுறேன். 3 sin x மைனஸ் sin 3x டிவைடட் பை 4 இன்டூ dx. அந்த டிவைடட் பை 4 வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/4 இன்ட்டு இன்டெக்ரல் 3 sin x மைனஸ் sin 3x இன்ட்டு dx அப்படின்னு போடுறோம். ஸோ 1/4 இன்ட்டு 3 sin xனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos x மைனஸ் cos x. sin xனா மைனஸ் cos x மைனஸ் sin 3xன்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வருது. ஸோ மைனஸ் sin cos 3x by 3 plus c போட்டாச்சு. ஸோ 1/4 minus 3 cos x plus cos 3x by 3. sin 2xனா cos 2x by 2 minus cos 2x by 2 போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா அதுக்கு தான் போட்டு காமிச்சிருக்கேன் பேசிக்காக. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3/4 cos x ப்ளஸ் 4 3s 12 ஆகிடும். ஸோ cos 3x by 12 plus c. அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். cos 2x ப்ளஸ் 2 sin squared x டிவைடட் பை cos squared xன்னு இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம், அப்புறமா இன்டெகிரேட் பண்ணுவோம். cos 2x இருக்கு இல்லையா, இந்த cos 2 என்ன cos squared a மைனஸ் sin squared a இருக்குது. அப்போ cos
2xனால் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன் காஸ் 2xக்கு பதிலாக. ஸோ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் இந்த 2 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படியே வரும். இந்த சைன் ஸ்கொயர்ட் எக்ஸில் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸில் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் போச்சுன்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வரும். ஸோ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸ்ரீபா நம்ம சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னால் 1 தெரியும். ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. 1 பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணி செகண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம் இந்த கொஷினை. ஸோ இன்டெக்ரல் செகண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா tan x பா. செகண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்னால் tan x. ஸோ tan x ப்ளஸ் c அப்படின்னு முடிஞ்சிருது இந்த கேள்வியோட ஆன்சர். அடுத்த 4th கொஷின் பார்க்கலாமாடா. 4th கொஷின் வந்து 1 பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா இன்டெக்ரல் 1 பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து நம்ம சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு எழுதலாம் இல்லையா. அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டர் வந்து 2 பார்ட்டாக இருக்கனால டினாமினேட்டரை பிரிக்கிறேன் அப்படியே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக. ஸோ 1க்கு பதிலாக சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இது வந்து சைன் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், செகண்ட் பார்ட்டில் காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர் 1 பை சைன் ஸ்கொயர் வருமா. 1 பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னால் என்ன செகண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ், 1 பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னால் என்ன கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ். இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ செகண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்னால் கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ செகண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் tan x, கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ். ஸோ tan x மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் c. ஸோ முடிஞ்சிருச்சு அந்த கொஷினு. அடுத்த 5th கொஷின் பார்க்கலாமா. ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் 2x. ஸோ இந்த 1க்கு வந்து நம்ம டேரெக்டாக சொல்யூஷன் போகலாம். 1 நம்ம வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதுவோம். இது பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு அந்த ஃபார்மில் இருக்குது. ஓகேவா. இந்த சைன் 2x என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin a cos a அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த ஃபார்மில் போன வருஷம் நிறைய தடவை பார்த்துருப்போம் 11th. ஸோ சைன் 2xனால் 2 sin x cos x. ஸோ 1க்கு பதிலாக இது அப்ளை பண்ணிட்டோம் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு மைனஸ் சைன் 2x பதிலாக 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். இது பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அதாவது ஏங்கிறது சைன் எக்ஸு பிங்கிறது காஸ்ங்கிறது காஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா a minus b the whole squared. So a squared plus b squared minus 2ab. So sin x minus cos x the whole squared அப்படின்னு எழுதலாம். sin squared x plus cos squared x minus 2 sin x cos x is equal to sin x minus cos x the whole squared. ஏன்னா sin x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா sin squared x கிடைக்கும், cos x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா cos squared x கிடைக்கும். minus 2 போட்டு ஏங்கிறது sin x பிங்கிறது cos x. ஸோ இது வந்து அப்போ இது நான் என்ன பண்ணலாம், root of sin x minus cos x the whole square into dx. இன்டெக்ரல் அப்படியே போட்டுருக்கலாம். ரூட்டு ஸ்கொயரு நமக்கு கேன்சல் ஆகிடும் இல்லையா. a பர் ஹாஃப் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஹாஃப்னா நான் ரூட்டு தானே a அப்படின்னு போடலாம். அப்போ இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடுதுன்னா இன்டெக்ரல் sin x minus cos x into dx. sin xனால் என்னடா மைனஸ் காஸ் எக்ஸ் இல்லையா. காஸ் எக்ஸ்னால் என்ன, அந்த மைனஸ் அப்படியே போட்டுறோம். காஸ் எக்ஸ்னால் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ரெண்டுத்துலேயும் மைனஸ் சைன் காமனாக இருக்கனால மைனஸை எடுக்கலாம், ஆர் இப்படியே கூட விடலாம். ஸோ மைனஸ் ஆஃப்
cos x plus sin x plus c. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக போட்டாச்சு. 1 to 5 கொஷின்ஸ். ஓகேவா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.